சயின்ஸில் யூனிட் 6 பார்த்துட்டு இருந்தோம். அது பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வீடியோ தான். ஸோ நமக்கு சுருதி வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ தரம், இப்போ ஒரே சுருதி ஒரே வீச்சு இருக்க 2 ஒலியை வேறுபடுத்தி காமிக்கணும்னா அடுத்து தரம் அப்படின்ற ஒன்று யூஸ் ஆகுது. ஒவ்வொரு கருவி உருவாக்கும் ஒலி அதன் தரம் மூலம் நிர்ணயிக்கப்படுது. ஸோ குற்றொலினா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தால் இன்ஃப்ராசோனிக் குற்றொலி அப்படின்றாங்க. மனிதனால் கேட்க முடியாது, நாயாலையும் டால்ஃபினாலையும் தான் கேட்க முடியும். கண்காணிப்பு அமைப்பில் மனித இதய அமைப்பை அறியறதுக்கு கண்காணிக்கணும்னா அமைதியாக தான் கண்காணிக்கணும். ஸோ குற்றொலி, மனித இதயம் அமைதியாக தான் துடிக்கும். ஸோ அதை அறிய குற்றொலி. அடுத்து மீயொலி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதுக்கு இதுவும் நாய், டால்ஃபின், அது போக வவ்வால். சரியா? இது சோனோகிராம் மெடிக்கல் யூசேஜில் சோனோகிராமில் இது யூஸ் ஆகுது. மீயொலி, சோனோகிராம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோனோகிராம் மெடிக்கல் யூசேஜில் யூஸ் ஆகுது. சோனார் அமைப்பில் கடல் ஆழத்தில் நீர்மூழ்கிய கப்பல் கண்டறிய, அப்புறம் பாத்திரம் கழுவும் இயந்திரத்தில், அப்புறம் கால்டன் விசில், அப்புறம் மனிதனால் உணர முடியாது. நாய் புலனாய்வு பயிற்சி அளிக்க, ஏன்னா நாய் ரொம்ப தூரம் இருக்கும், லைட்டாக சவுண்டு கொடுத்தா அதால் கேட்க முடியாது. ஸோ மீயொலி. அதே மாதிரி வவ்வாலுக்கும் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே மீயொலி உருவாக்கி வலியை தேடும், இரையை தேடும். அதுக்காக 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறது வவ்வால், நாய், டால்ஃபின். சோனோகிராம் மெடிக்கல் யூசேஜில் இருக்கிறது. சோனார் அமைப்பில் கடலின் ஆழம், நீர்மூழ்கிய கப்பல், இதெல்லாம் கண்டறிய, இதெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். ஸோ மீயொலி. பாத்திரம் கழுவும் இயந்திரம் மீயொலி. கால்டன் விசில், நாய் தூரமாக இருக்கும். ஸோ மீயொலி. வவ்வால் தூரத்தில் இருக்க இரையை தேடணும், மீயொலி. காற்று கருவி அப்படின்னா காற்று தம்ம நீளத்தை பொறுத்து அதிர்வெண் மாறும். வெற்றிட குழாயில் காற்றின் அதிர்வால் உருவாகக்கூடியது. என்னென்ன காற்று கருவி இது? எக்காலம், ஷென்னாய், சாக்ஸோஃபோன். எக்காலம், ஷென்னாய், சாக்ஸோஃபோன். நாணல் கருவி அப்படின்னா ஹார்மோனியம், மவுத் ஆர்கன். நாணல் கருவி, ஹார்மோனியம், மவுத் ஆர்கன். இது ரொம்ப ஒரு இன்னிசையாக இருக்கிறதுல நாணல் கருவியில் வந்துடும். அடுத்து தாள வாத்தியம் அப்படின்னா அடிக்கிறது. மத்தளம், தபேலா. ரெசனேட்டர் என்ற வெற்றுப்பெட்டியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சவ்வு தட்டி அதிர்வைப்பெண்ணு. ரெசனேட்டர் என்று வெற்றுப்பெட்டியில் கட்டப்பட்டது. அடுத்து மனிதரில் ஒலி உருவாதல். தொண்டையில் லாரிங்டன் அப்படின்ற ஒலிப்பெட்டி இருக்குது. மூச்சுக்குழாய் மேல் இது இருக்குது. ஸோ குரல் நான் தசை நார்களால் ஆனது. தசை நார்களுக்கு குறுக்கே குறுகிய பிளவு இருக்கும். அது வழியாக காற்று உள்ளே வெளியே போகிறதுல தான் சவுண்ட் வருது. ஆண் குரல் நான் நீளமாக தடித்ததாக இருக்கும். பெண் குரல் நான் சின்னதாக மெல்லியதாக இருக்கும். நீர்வாழ் உயிரி காது நீரின் அதிக அதிர்வெண் காரணமாக அதிர்வு பெற்று அது மூலமாக தான் கேட்குது. நீரின் அதிர்வெண் அது மூலமாக தான் காது கேட்குது. மனிதன் செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை டிம்பானிக் சவ்வு, என்னது டிம் 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 டிம்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். செவிக்குழாய் தானே. ஸோ டிம் டிம் டிம்னு சவுண்டு கொடுக்கும். டிம்பானிக் சவ்வு, இல்லாட்டி சவ்வே ஒரு மாதிரி டிம்மாக இருக்கும். அதனால தான் சரியாக காது கேட்காது. காது சவ்வே கேட்காதான்ற மாதிரி. டிம்பானிக் சவ்வு ஒலி செவிப்பறையை அடையும் போது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகள் உண்டாக்கும். உள்காதில் உள்ள அதிர்வுகள் சமிச்சைகள் வடிவில் மூளைக்கு அனுப்பப்படும். மூளை இந்த சமிச்சைகளை ஒலியாக மாற்றி உணரும். ஸோ டிம்பானிக் சவ்வு, சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வு, இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒலி மாசுபாடு. குறுக்கலையின் தொடர்ச்சியான அகடுகள். இவ்வளோ 2 முகடுகள் இல்லாட்டி 2 அகடுகள் இருக்கும். இதுக்குள்ளே இடையான தூரம் தான் அலைநீளம். குறுக்கலைனா என்ன இருக்கும்? அகடுமாக இருக்கும். குறுக்கனா அகடு, முகடு. ஸோ 2 முகடு 2 அகடு நடுவில் இடையான தூரம் தான் அலைநீளம். 20 to 20,000 ஹெர்ட்ஸுக்கு ஒலி சோனிக் ஒலின்றாங்க. அதை விட கம்மியாக இருந்தால், கூட இருந்தால் அது குற்றொலி, மீயொலி. இது கேட்கக்கூடிய ஒலி. சோனிக் ஒலினா கேட்கக்கூடிய ஒலி. ஒலி அலை வேகமாக பரவும். எதில் பரவும்? திடப்பொருளில். ஸோ உலோகம். அதிர்வு ஒலியின் பண்புகள் அதிர்வெண், கால அளவை பொறுத்தது. ஒலி அலைவீச்சு உரப்பு தான் தீர்மானிக்கிறது. ஒலியின் அலை வீச்சை உரப்பு தான் தீர்மானிக்குது. சரியா? உரப்பு எப்படி, காரம் எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீச்சு இருக்கும். அடுத்து இரைச்சலை ஏற்படுத்துவது ஒழுங்கற்ற சீரற்ற அதிர்வெண். ஒலி அலையின் வீச்சு அதிர்வெண் அதிகமாக இருக்கும் போது உரப்பு அதிகமாக இருக்கும். அதிர்வெண் அதிகமாக இருக்கும்போது சுருதி அதிகமாக இருக்கும். அப்போ தான் ரொம்ப சுருதி கேட்க நல்லாயிருக்கும். அதிர்வெண்ணுக்கு வீச்சு அதிகமாக இருக்கும்போது உரப்பு அதிகமாக இருக்கும். ஒலி எந்திர அலை வடிவத்தில் பயணிக்கும். உயர் அதிர்வெண் மீயொலி எனப்படும். ஒலியின் சுருதி அதிர்வுகள் வீச்சு சார்ந்தது. ஒலியின் சுருதி வீச்சு சார்ந்தது. கம்பியின் தடிமன் அதிகரிக்கும் போது சுருதி குறையும். சவுண்டாக இருந்துச்சுன்னா சுருதி குறையும். மீயொலி அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலுள்ள ஒலி. காற்றின் ஒலியின் திசைவேகம் 337 மீட்டர்/செகண்ட். இன்ஃப்ராசோனிக் அப்படின்றது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே. ஒலி ஊடகம் தேவை. சந்திரன் மேற்பரப்பில் ரொம்ப பேச முடியாது, ஏன்னா அதில் அட்மாஸ்பரிக்கே இல்லை, வளிமண்டலமே இல்லை. அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.